ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4:5 அப்படின்ற ரேஷியோ வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ப்ளஸ் ஐகான் வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு புக் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புக் மார்க் பற்றியெல்லாம் தெரியணும் அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நேம் தான் வந்து புக் மார்க். அதை நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா புக் மார்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு புக் மார்க் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. வியூ வால் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு வந்து எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்து கீழே இருக்கிற மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புக் மார்க் ஆட் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து போகும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 4th இருக்க ஆப்ஷன் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகும் கரெக்டாக அந்த இடத்த மட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த செகண்டில் வச்சு வரிசையாக வந்து நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். அந்த இமேஜை வந்து டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு சேனல் ரீமேப் RGBன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியா வந்து மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து -3 வந்து கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா +3 வந்து கொடுத்துருங்க. அண்ட் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 140 வந்து கொடுத்துக்கோங்க. ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அகைன் கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் காமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போஷர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.15 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட எண்டுக்கு பிஃபோரில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஆர் வார்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்க்கோங்க. கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிரர் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் வந்து பண்ணிவிடுங்க. அதை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்க்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மோஷன் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேவா அதில்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு தேவையான எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து வந்துடுங்க. இந்த இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்துட்டு நம்ம அதுக்கு ஆட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணுங்கள்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டேன். சென்டரில் வந்து கொண்டு வந்துருங்க, அந்த கீ ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்து கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி மேலே கொண்டு வந்துருங்க. அண்ட் அந்த பக்கம் இருக்கிறத வந்துட்டு இப்படி வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து அது ஜூம் இன் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது மட்டும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம தமிழ் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டு வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபேடை வந்து தமிழில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆறு வந்துட்டு நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா. நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றதுக்காக வந்து டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டேன். லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற அலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து நான் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த இமேஜில் வந்து நான் ஒயிட் கொடுத்தேன் அப்படின்னா சுத்தமாக வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து இப்படி ஜூம் பண்ணிக்கிறனால நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கிட்ட வந்து போகும் பார்த்தீங்களா. அப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோக்கு வந்து கட் பண்ண மாதிரி சென்டர் ஆப்ஷன் கொடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட மிடில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. மிடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 வந்து கொடுத்துருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஃபுல்லாக -1 வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்டு சீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணால் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, அதை மிடில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0லேயே இருக்கட்டும், மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து 5 வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ன லிரிக்ஸ் வருமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெக்கார்ட்லாம் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டெம்ப்ளேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லைட்டினுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி முடிச்சிடலாம். கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.